ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா நேற்று இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 42 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,661 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 80,716 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 176 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,425 பாயிண்ட்ஸில் இருக்குது. 244 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில். இதில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மட்டும் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது போக இன்றைக்கி மார்க்கெட்டில் முத்தூட் ஃபைனான்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சக்க போட்டுட்ருக்கு. 2,800 வரைக்கும் போச்சு. இப்போ 2,765 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நேற்று போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் மட்டுமே 90% மேலே இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே 10% அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது. இப்போ 2,766 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்குலாம் முத்தூட் ஃபைனான்ஸ். 25 அனாலிஸ்ட்டில் 15 பேர் பை கால் கொடுக்குறாங்க, 6 பேர் ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 4 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபார்மாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி 2,880 ரூபா வரைக்கும் போகும், 16% அப்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் 2,950 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, 17% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸோட பாசிட்டிவ் அப்டேட். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. மோட்டிலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 2,790 ரூபா சொல்லியிருக்காங்க, 2,790 ரூபா. பட் ஆக்சுவலி அதெல்லாம் இன்றைக்கி தாண்டி போயிருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து முத்தூட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஒரு பிரச்சனை கிடையாது, லாங் டர்முக்கு ஓகே. பட் அது வந்து வேல்யூஷன் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க, அதாவது அவங்களோட வெஹிக்கிள் லோக்கலி ஃபினான்சிங் பண்ணுறதுக்கு. அது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1993 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்னொரு அப்டேட்னா அவங்க போனஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 அப்டேட் பண்ணியிருக்காங்க, 1:1 அந்த ரேஷியோவில். இது போக ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒரு 5 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ஆகஸ்ட் 25 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எம்ஜி மோட்டார்ஸோட இவி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருக்கு. அதாவது எம்ஜியோட அந்த வின்சார் இவி 4,308 வெஹிக்கிள்ஸ் மந்த்லி சேல்ஸாக இருக்குது. இவி மார்க்கெட் ஷேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 32% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் மட்டும் அவங்களோட மைல் ஸ்டோன் 36,000 யூனிட்ஸ் வந்து இந்த எம்ஜியோட இவி வின்சார் மட்டும் விற்றுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் 25 கலண்டர் 25 Q2 32% அவங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஆவரேஜ் வின்சர் சேல்ஸ் வந்து அந்த வின்சார் காரோட சேல்ஸ் 17% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அது இல்லாமல் அவங்களோட இவி ஹோல்சேல்ஸ் பிராண்ட் வந்து பார்க்கும்போது 28% வளர்ச்சி செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த வின்சார் வந்து பார்த்தீங்கன்னா இவியில் எம்ஜி மோட்டார்ஸுக்கு ஒரு நல்ல க்ரோத்தை கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அவங்களோட சேல்ஸ் மட்டும் ஜூலையில் 4,308 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க. ஸோ இது எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்டது இந்த பெட்ரோநெட் எல்என்ஜியை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குரூப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ 272 இருக்குது பெட்ரோநெட் எல்என்ஜி, ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நான் வந்து 250 கீழே இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருந்தேன். எகெயின் ஒரு 230, 220, 200 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 250 கீழே போகும்போது அப்டேட் பண்ணுறேன் பெட்ரோநெட் எல்என்ஜியில். சான்சஸ் இருக்குது போகிறதுக்கு. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த டீலர் ஃபினான்சிங் நெட்வொர்க் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேண்டி மாருதி சுசுகி வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிஐசிஐ பேங்க் ஒரு முடிவை மாற்றிட்டாங்க. அதாவது அவங்க முன்னாடி கொண்டு வந்தது மினிமம் பேலன்ஸு ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி பிரித்து இந்த ஏரியாவில் இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 50,000 வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் மெட்ரோ அண்ட் அர்பன் ஏரியாவில். அதை இப்போ பார்த்தீங்கன்னா 15,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் செமி அர்பன் ஏரியாவுக்கு வந்து 25,000 7,500 குறைச்சிருக்காங்க. ரூரலுக்கு வந்து 10,000 2,500 குறைச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிலியேட்டட் பென்ஷன்லாம் வாங்குவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஏடிஎம் டிரான்சாக்ஷன், செக் டிஸ்கவுண்டர், அது போல் பேலன்ஸ் லோவாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்ப்பு எழுந்ததுனால அந்த மினிமம் பேலன்ஸ் அந்த இதை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு நல்லா குறைச்சிருக்கிறாங்க. 50,000 15,000 குறைச்சிருக்கிறாங்க. 25,000 7,500 குறைச்சிருக்காங்க. 10,000 2,500 குறைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிட்டர்ன்ஸே இல்லை. 154 தான் அதிகமாட்டு போயிருக்கு, 154.77. இப்போ 147.74 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட். பெருசாக லிஸ்டிங் ஏன்னு இல்லை. இதனால தான் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொன்னேன். பட் சில பேர் அப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாமான்னு நீங்கள். ஆனால் அது வந்து அப்ளை பண்ணாலும் கிடைக்கணும்,
அதுவும் ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் கேன்சல் பண்ண வேண்டாம்னு பெருசாக யாருக்குமே நெகட்டிவ் இருந்திருக்காது. பட் இன்றைக்கி ஒரு 154 வரைக்கும் போயிருக்குது. கிட்டத்தட்ட 7 ரூபா அதிகமாக லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் எக்ஸிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து JSW சிமெண்ட் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிகல் ரிசோர்ஸஸ் IPO 47.80 டைம்ஸ் வந்து லாஸ்ட் டே 11:20 AM வரைக்கும், அதாவது 11:30 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. UIP மட்டுமே 3.68 இன்டூவில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. NII சுமால் 145.03 இன்டூ அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. NII பிக் 134.51 இன்டூ அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டைல் 32.85 அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. டோட்டலாட்டு 47.80 அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. கிரே மார்க்கெட் 28% லிஸ்டிங் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டீசன்ட் லிஸ்டிங்கின்னு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா அதுவும் நல்லா இருந்துச்சு. அதாவது 3 வருஷம் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ ஒரு டீசன்ட் லிஸ்டிங் 30% கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் அலாட்மெண்ட் ஆகணும், கிடச்சினா ஒரு நல்ல லிஸ்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த ரிகல் ரிசோர்ஸஸ் IPOவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Zydus லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. USFDA வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க பேட் யூனிட்டில் வந்து USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 4லேருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷனில் 4 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த Zydus லைஃப் சயின்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 984 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் 1002 வரைக்கும் போனது இப்போ 984 இருக்குது. இது Zydus லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆடிட்டிங்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி லோன் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்ஷா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அதை சேல் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் வேல்யூ 518 கோடிக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறாங்க எஸ் பேங்க் வந்து. ஸோ இது வந்து எஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸ்பெஷல் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணி நான் பெர்ஃபார்மிங் லோனை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா சுரக்ஷா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொடுக்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லோன் வந்து யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அதோட லோனை தான் சுரக்ஷா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. 518 கோடி. இது எஸ் பேங்க்கில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டொமினிக்கன் ரிப்பப்ளிக் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. யூகி மேக்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மூலமாக தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அங்கே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தேவை இருக்கிறதுனால கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட என்னென்ன செக்டர்லலாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 டன்லேருந்து 60 டன் வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க. 9 to 71 சீட்டர் பர்சஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷனுக்குள்ள வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மூலமாட்டு டொமினிக்கன் ரிப்பப்ளிக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஈக்யூ மேக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு. ஸோ ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். நான் அதான் சொல்லியிருந்தேன் டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நல்லா பண்ண இருக்குது. பட் பர்சனல் வெஹிக்கிள்ஸ் ஷார்ட் டைமில் மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணலாம். இது போக டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பஞ்சு, ஹேரியர், கர்வு, டியாகோ இதெல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 வருது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டு 6 வருஷம் கேப்புக்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ காப்பர் ஸ்மெல்டர் வந்து அப்ளை பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து லிஸ்டிங் பண்ணி பிராண்டடாட்டு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட குச் காப்பர் ஃபெசிலிட்டி மட்டும் வெஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் குஜராத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் சிங்கிள் லொக்கேஷன் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து $1.2 பில்லியன் அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து தனியாட்டு லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது, தனி பிராண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில். ஸோ இது வந்து அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. காத்ரேஜ் கேபிட்டலை காத்ரேஜ் எஃப்எஸ் லிமிடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட Q1 ஃபினான்ஷியல் 26 இவங்களோட ப்ராஃபிட்டு, அதாவது காத்ரேஜ் எஃப்எஸ்எல் அவங்க 349 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹையர் ரெவன்யூ மார்ஜின் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி இருக்குதும், 4000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து ஒரு 1,21,500 US வெஹிக்கிளை வந்து ரீகால் பண்ணுறாங்க. சஸ்பென்ஷன் நாக்கிள் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜாகுவார் லேண்ட் ரோவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. US நேஷனல் ஹைவே டிராஃபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அது சம்மந்தமாட்டு இஷ்யூ பண்ணதுனால இப்போ அதை வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஆதித்யா பிர்லாவோட இன்னொரு பிஸ்னஸ் தான் யங் ஃபேஷன் TMRWன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 437 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட டெக் பிளாட்ஃபார்ம் அந்த AI பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் சர்வீஸ் நோ அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு 437 கோடி நாங்கள் ரைஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா ஃபர்மாக இருக்கிற யங் ஃபேஷன் கொடுத்த அப்டேட்டு. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு இம்பீரியல் ப்ளூ டீல் இருக்குது. ஸோ அந்த கணக்கில் வச்சு 2000 கோடி ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து திலாக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 75% ஸ்டேக் வந்து டெலஸ்ட்ரா வெர்சன் குரூப்பில் அந்த 1300 கோடி ஒர்த் ஆஃப் கம்பெனியை வந்து வாங்குறாங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஜாயின்ட் வெஞ்சூர் கம்பெனி. ஸோ இந்த டெலஸ்ட்ரா அவங்களோட சப்சிடரி, அதாவது வெர்சன் குரூப்போட சப்சிடரி தான் டெலஸ்ட்ரா குரூப்பு. அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த 75% ஸ்டேக் வந்து இன்ஃபோசிஸ் வந்து வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 1300 கோடி டீலு. ஸோ மெல்பர்ன் ஹெட் குவார்ட்டரை கொண்ட கம்பெனி தான் இந்த டெலஸ்ட்ரா. ரிமைனிங் 25% ஸ்டேக் டெலஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. ரிமைனிங் 75% ஸ்டேக் வந்து இன்ஃபோசிஸ் வாங்குறாங்க. இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மஹிந்திரா, ஓலா, ஏத்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் புது லான்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மஹிந்திரா எஸ்யூவி கொண்டு வரலாம் காரில். இவங்க ஏஐ ஸ்கூட்டரும் கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கார் கம்பெனிஸ் ஏத்தர், மஹிந்திரா, ஓலா எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஆகஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா புதிய வரவுகள் வெயிட்டிங்கில் தான் இருக்குது போல். காக்னசன் கொடுத்த அப்டேட்டு, இவங்க வேஜ் ஹைக் வந்து 80% ஆஃப் த எலிஜிபிள் எம்ப்ளாயிஸுக்கு நவம்பர் 1 கொடுக்க போகிறதுட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் இது டிசிஎஸில் லே ஆஃப் அப்டேட் வந்த உடனே இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸம் வந்துச்சு. கடைசியில் அவங்களும் இப்படி தான் வேஜ் ஹைக் கொடுத்தாங்க. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா வேஜ் ஹைக் கொடுக்க போகிறதுட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் லே ஆஃப், ஒரு பக்கம் வேஜ் ஹைக் கொடுத்துட்ருக்காங்க. மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸை வந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா யூகேயும் இந்தியாவும் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால யூகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2030 இங்கே எக்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸு, அதாவது இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்லேருந்து வர ரெவன்யூ மட்டுமே 30% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இவங்களும் யூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கு காம்படிஷனாக தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் வந்து யூகேலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவி கார்ஸ் வந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. விஷால் மெகாமேட்டோட Q1 ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் 37% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 206 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21% இம்ப்ரூவ் ஆகி 3140 கோடியாக இருக்குது. இது போக அவங்களோட சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத்து 10.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 459 கோடியாக இருக்குது, 25.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 45.6% இருக்குது. ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இந்த குவார்ட்டரில் இந்த ஜென்ரல் அப்பேரல்லேருந்து வந்தது 47.4% இருக்குது. ஜெனரல் மெர்கண்டைஸ் அது 27.3 இருக்குது. எஃப்எம்சிஜி 25.1% இருக்குது. 717 ஸ்டோர் ஆப்ரேட் பண்ணுறாங்க 472 சிட்டிஸில். ஸோ இது வந்து விஷால் மார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.